नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமः. நீளாதுங்கஸ்தனகிரிதटी சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாं சృజனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் நம்மிடையே வாழும் ராமானுஜராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளுக்கு அவருடைய திருவடிகளுக்கு அடியேனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளல்லாத அடியேனை ஒரு பொருளாக்கி இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடர் வேள்வியிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு தலையல்லால் கைமாறிலேன். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு தொடங்குற 6வது பாசுரத்துக்கு அந்த பாசுரத்துக்கான அர்த்த விசேஷங்களை இந்த கோஷ்டியிலே பகிரணும் அப்படின்னு அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அதற்கு அனுகுணமாக அடியனுடைய புத்திக்கும் சக்திக்கும் உட்பட்டு விண்ணப்பம் பண்ண தொடங்குகிறேன். பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு போற்றப்படுறது திருப்பாவை அப்படிங்கிற இந்த திவ்ய பிரபந்தம். இதை அருளி செய்த ஆண்டாள் நாச்சியார் மற்ற எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் தனித்துவமான தனிச்சிறப்பாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது நம்ம பெரிய பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து. அது எப்படி அப்படிங்கிறதையும் நிறைய அவ அதுல விவரிச்சு சொல்லியிருக்கா. இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ள ஒவ்வொரு ஆழ்வாருக்குமே எல்லாருக்குமே எம்பெருமான் கிட்டதான் பிரேமை காதல் எல்லாமே உண்டு. உருகி உருகி எம்பெருமானையே தான் நினைச்சு எல்லாருமே பாடியிருக்கா அப்படிங்கிறதுல ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனாலும் இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ள 11 ஆழ்வார்கள் எல்லாரும் எம்பெருமானை நினைச்சு பாடினாலும் அதுல பெரியாழ்வார் மட்டும் எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோட ஒரு அஸ்தானிய பயத்தோட அவர் பல்லாண்டு பாடினார் எம்பெருமானுக்கு. அதனால அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் நிலைச்சது. அதனால மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அவருடைய திருமகளாக அவதரிச்ச ஆண்டாள் நாச்சியார்
வான்போகன் தன்னை இகழ்ந்து இங்கே வந்து பூமி பிராட்டியே இங்க வந்து நமக்கு அவதரிச்சு இந்த திருப்பாவைங்கிற பிரபந்தத்தை அருளியிருக்கா இல்லையா, அவளுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விலட்சணமான ஒரு தன்மைங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு தன்மையாகும். இது எதனால அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ஒத்தன் தான் புருஷோத்தமன், மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீ பிராயர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தமும் கூட. இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ள 11 ஆழ்வார்கள் ஆண்கள், இவள் ஒருத்தி மட்டுமே பெண். அதுவே இவளுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு. இந்த எல்லா ஆழ்வார்களும் அவளுக்கு வந்து வேட்கையும் காதலும் பெரும் பிரேமையும் பிரீத்தியும் பக்தியும் எல்லாம் அப்படியே பெருகி வழிஞ்சு ஓடும்போது, ஒரு சமயத்துல எம்பெருமானை எப்படியாவது அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு காதல் வேட்கை இருக்கும். அது நிறைவேறாத போது ஒரு ஆற்றாமை பெருகி, அந்த ஆற்றாமையினால இவாளுக்கு வந்து ஒரு பெண் தன்மை வந்து ஏறிடுறது அவளுக்கு. அந்த அந்த பிரிவு துயர் தாங்காம அவ வந்து ஒரு பெண்ணான பாவனையில பாடுறா. இவாளுக்கு இந்த ஆண்களான இந்த ஆழ்வார்களுக்கு எல்லாமே பெண் தன்மையை ஏறிட்டுக்க வேண்டியிருக்கு. இவ இயல்பிலேயே பெண்ணாக இருக்கிறதுனால இவளுக்கு அந்த நிர்பந்தம் எல்லாம் இல்லாம இவ வந்து பெண்ணாகவே எல்லா பாடல்களையும் அவ பாடியிருக்கா அப்படிங்கிறது இவளுக்கு இருக்கக்கூடிய முதல் விசேஷம். அடுத்ததாக, ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சம்சாரத்துல உழந்துண்டு அப்படியே இங்க இருந்துட்டு வெவ்வேறு இடங்கள்ல எல்லாம் இருந்துட்டு இருந்தவாதான். அவளை எம்பெருமான் தேர்ந்தெடுத்து அவளுக்கு மயர்வர மதிநலம் அளித்தான். அவளுடைய எல்லாரையும் அஜ்ஞான இருள்ல இருந்து அவளை எழுப்பினான். அதுக்கப்புறமா இந்த ஆழ்வார்கள் போய் எம்பெருமானுக்கு திருப்பலி எழுச்சி பாடுறா. ஆண்டாள் அந்த மாதிரி இல்லை. முளைக்கும் போதே திருத்துழாய் எப்படி ஒரு வாசனையோட முளைக்குமோ அது போல பிறக்கும் போதே அவளுக்கு வந்து ஞான பக்தி வைராக்கியம் அப்படிங்கிற ஆத்ம குணங்கள்லாம் நிறைஞ்சவளாக அவ அவதரிச்சா. எம்பெருமான் இடத்துல ஆறாத காதல் கொண்டு அவனுடைய சந்நிதிக்கே போய் உம்பர் கோமானே உறங்காத எழுந்திராய் அப்படின்னு அவனை போய் அவ துயில் எழுப்புறா. அப்படிங்கிறது இது அவளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் மாமுனிகள் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பாடல் அருளி செய்திருக்கிறார் தன்னுடைய உபதேச ரத்னமாலை அப்படிங்கிற பிரபந்தத்துல. ஆண்டாள் எப்படி அவதரிச்சான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற அந்த பெரியாழ்வார் அவருடைய நந்தவனம், அவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாளுக்கு. அந்த நந்தவனத்துல ஒரு திருத்துழாய் பாத்தியில ஒரு சிறு குழந்தையாக ஆண்டாள் அவருக்கு கிடைக்கிறார். ஒரு ரொம்ப அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு வறியவன் எப்படி வந்து ஒரு பெரிய நிதி கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி பெரியாழ்வார் அப்படி ஒரு ஆனந்தத்தோட அந்த குழந்தைய தன்னுடைய இல்லத்துக்கு எடுத்துட்டு போய் அவளை வந்து சீரும் சிறப்புமா சீராட்டி வளர்க்கிறார். அவளுக்கு கோதை அப்படின்னு பெயரிடுறார். சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் எல்லா புராணங்களிலிருந்தும் அவளுக்கு நிறைய இதிகாசங்களிலிருந்து அவளுக்கு கதைகளை எல்லாம் சொல்லி கண்ணனுடைய அழகு, கண்ணனுடைய அவதாரத்தை பத்தி, அவனுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் பத்தி அப்படிலாம் நிறைய விவரிச்சு கதைகளா அவளுக்கு சொல்லி 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 அவ மனசுல கண்ணன் மேல ஒரு ரொம்ப ஆறாத காதலை ஏற்படுத்தி விட்டுடுறார். இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவளுக்கு கண்ணனை விட்டா தனக்கு வேற யாரும் மணாளனா வர முடியாது அப்படின்னு ஒரு உறுதி அவளுக்கு மனசுல பிறந்துடுறது. மானிடவர்க்கென்று பேச்சப்படில் வாழகில்லேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு, மணந்தால் மாதவனை மணப்பேன், கண்டால் கேசவனைத்தான் காண்பேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பத்தை அவ உருவாக்கிக்கிறாள். இந்த காதலானது அவன் மேல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியானது அவளுக்கு மேல மேல அதிகரிச்சுட்டே போய் ஒரு 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 நிலை எந்த மாதிரி ஆயிடுறதுன்னு அவளுக்கு வந்து அந்த இதுக்கு மேல அவனை பிரிஞ்சு அவனை சேராம அவனோட சம்ஸ்லேஷம் இல்லாம இருக்க முடியாது, தரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுடுறது. அப்பதான் என்ன பண்ணினா, என்ன ஒரு உபாயம் பண்ணினா அவனை போய் நம்ம அடைய முடியும், அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப 2 விஷயங்கள் அவ ஊர் பெரியவாள்லாம் சொல்லி அவளுக்கு அவளோட கவனத்துக்கு வருது. ஒண்ணு, கண்ணனும் கோபிகைகளுமா ஆய்ப்பாடியில எல்லாரும் இந்த ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ராசக்கிரீட அனுபவத்திலேயே அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அடையறா அந்த பெண்கள்லாம், கோபிக பெண்கள்லாம். அந்த ஆனந்தமானது மிதமிஞ்சி போனதுனால கண்ணனுக்கு ஒரு பயம். இந்த அதீதமான ஆனந்தமும் கூட பிராணஹானி உண்டு அப்படிங்கிறதுனால கண்ணன் அந்த சமயத்துல அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். மறைஞ்சு போய் இவாளுக்கு வந்து ஒரு துக்கம் வந்துடுறது. எங்க போயிட்டான் கண்ணனை, எங்க தேடுறதுன்னு அவ தேடின்னு இருக்கிறச்ச எப்படி தரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவ கண்ணனை மாதிரி அனுகாரம் பண்ணினா அப்படிங்கிறத கேள்விப்படுறா. அடுத்ததாக, அந்த திருவாய்ப்பாடியில மழை இல்லாமல் பஞ்சம் வரும் போல இருக்கிற ஒரு நிலையில வந்த போது ஊர் பெரியவர்கள்லாம் இந்த பெண்களை, இடைச்சி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு
அவளை வந்து நீங்க பாவை நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கண்ணன் தான் சககாரியாக சாமகிரி எல்லாம் சேகரிச்சு கொடுப்பான், துணைக்கு வருவான் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னதும் அவளும் ரொம்ப சந்தோஷமா நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவாளுக்கு வந்து நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறதுல இவாளுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. இவாளுக்கு கண்ணனோட சேரணும். இந்த நோன்புங்கிறது அவளுக்கு ரொம்ப பழ நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வியாஜமாக அது அமைஞ்சு போயிடுத்து. அது ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துட்டு இந்த நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறா அப்படிங்கிறத இந்த ஆண்டாள் இந்த 2 விஷயத்தையும் கேள்விப்படுறா. இப்ப அந்த மாதிரி நம்ம தரிச்சிருக்கிறதுக்கு இது ஒரு உபாயம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறா. இந்த தீர்மானம் பண்ணின்ற உடனேயே தன்னை வந்து ஒரு கோபிகையா பாவிச்சுக்கிறா. தந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒரு திருவாய்ப்பாடியாகவும், அங்க இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய அங்க இருக்கக்கூடிய வடபெரும் கோயில் கோயிலை வந்து நந்த பவனமாகவும், அதுல எழுந்தருளி இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான ஸ்ரீகிருஷ்ணனாகவும் பாவிச்சுக்கிறா. ஊர் பெண்கள் எல்லாம் இடைச்சி பெண்களாக அவளுக்கு ஒரு பாவனை ஏற்பட்டுடுறது. அவ உடை நடை பாவனை எல்லாமே ஒரு இடைப்பெண்ணாகவே அவ வந்து இது சொல்றோம் இல்லையா, உடல் பொருள் ஆவி எல்லாம் அத்தனையிலையும் இடைப்பெண்ன்ற அந்த ஒரு பாவனையே வந்து மிதமிஞ்சி நிக்கிறது. இந்த பாவனையோட வெளிப்பாடாகத்தான் திருப்பாவை அப்படிங்கிற 30 பாடல்கள் கொண்ட இந்த திவ்ய பிரபந்தமானது பிறக்கிறது. இதுல முதல் 29 பாடல்களை பார்த்தோம்னா அவ இடைச்சி பாவனையில பாடியிருப்பா. அடுத்த கடைசி பாடல் மட்டும் தானான தன்மையில ஆண்டாள் தானே பாடின பாடல். அது ஒரு பலஸ்ருதி, ஒரு பிரபந்தத்துக்கான பலன் சொல்லும் பாடலாக அமைஞ்சிருக்கு. 30 பாடல்களையும் நம்ம பெரியோர்கள்லாம் 5 அப்படின்னு பிரிச்சிருப்பா. ஒவ்வொரு 5 பாடல்களுக்கும் ஒரு தனி சிறப்பு, தனி தாற்பயம் உண்டு. முதல் 5 பாடல்கள் பிரபந்தத்துக்கு ஒரு அவதாரிகை, ஒரு முன்னுரையாக அமைஞ்சிருக்கிறது. முதல் பாடல்ல இடைச்சியான ஆண்டாள், இப்போ ஆண்டாள் திருமகள் ஆழ்வார் திருமகளார் அல்ல, அவ வந்து இடைச்சியாகவே இருக்கா. அப்போ தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு நோன்புக்கான காலம் ரொம்ப சிறப்பாக கனிஞ்சிருக்கு பத்தியா, முழு நிலவு நாள் மார்கழி மாசம், இந்த மார்கழி நீராட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இவ வந்து எல்லாரும் தீர்மானம் பண்ணிக்கிறா. அதை வந்து சொல்றா முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு. 2வது பாடல்ல இந்த மாதிரி நோன்பு அனுஷ்டிக்கணும், நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நோன்பு நோக்கிறதுக்கு என்னென்னலாம் விரத முறைகள் இருக்கு, என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்ற. 3வது பாடல்ல இந்த தேசத்துல நோன்பு நம்ம எங்க நோக்குறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், பிரஜைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் நல்ல செல்வ செழிப்பு, நீங்காத செல்வம் வந்து வந்து சேரணும் அப்படின்னு வேண்டா. அப்படி ஒரு நீர் வளமும் நில வளமும் பால் வளமும் பெருகணும் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல மழை பொழியணும் இல்லையா, அதுக்காக பர்ஜன்ய தேவதைய மழை பொழியும்படியாக வேண்டிக்கிறா. 5வது பாடல்ல ஆயர்குல அணிவிளக்காய் அவதரிச்ச கண்ணனை தூய மனசோட முக்கரணங்களாலேயும் அவனை வழிபட்டோமானா நமக்கு அவனை போய் சேர்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம், நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல உருமாஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த நோன்புக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில விடிகாலத்தால எழுந்துட்டு எல்லாரும் ஒன்னா மார்கழி நீராட்டத்துக்கு போறது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறா. முதல் நாள் இரவே பண்ணிட்டு எல்லாரும் உறங்கறதுக்கு போறா இந்த பெண்கள் எல்லாரும். இங்க வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மார்கழி நீராட்டம்ங்கிறது வந்து கிருஷ்ணானுபவமா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஏன்னா மார்கழி நீராட்டம் அப்படிங்கிறதே போய் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறது, புனிதப்படுத்திக்கிறது அப்படின்னா நீராட்டம் பண்றதுக்கான வந்து ஒரு தடாகமோ ஒரு குளமோ அதுல வந்து நிறைய தாமரை மலர்கள் இருக்கும். அது போல கண்ணனும் ஒரு தாமரையே, ஒரு நடமாடும் தாமரை தடாகம்னே சொல்லலாம். ஏன்னா அவனுடைய தாமரை இலை போன்ற அவனுடைய பசுமை நிற மேனி, அவனுடைய திருக்கண்கள், திருவடிகள், அவனுடைய கைகள் எல்லாமே தாமரையை ஒத்தது அப்படின்னு நிறைய பாடல்கள்ல எல்லா ஆழ்வார்களுமே நிறைய அனுபவிச்சிருக்கா. அடித்தளமும் தாமரையே, அங்கைகளும் பங்கயமே அப்படின்னு பாடல்கள்லாம் வந்து இவா எல்லாருக்குமே தாமரைய ஒரு உவமையாக கண்ணனுடைய அவயவங்களுக்கும் சரி, கண்ணனுடைய திருமேனிக்குமே நிறைய எப்போதுமே உவமை சொல்லிகிட்டே இருப்பா. அதனால மார்கழி நீராட்டத்தை கிருஷ்ணானுபவத்தோட, கிருஷ்ணனோட சேர்றது சம்ஸ்லேஷத்தோட நம்ம ஒப்பிடுறதுல ஒன்றும் குறையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இனிமே 6வது பாடல்ல இருந்து, இப்ப 5 பாடல் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதுல 5 பாடல்ங்கிறது முதல்ல அவதாரிக்கை. இனிமே 6வது பாடல்ல இருந்து 15வது பாடல் வரைக்கும் 10 பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 10 பாடல்கள்ல இந்த ஆய்ச்சியர்கள், அதாவது ஆண்டாள் தலைமையில இருக்கக்கூடிய இடைக்குல பெண்கள் எல்லாருமா
கிளம்பி வந்து நீராட்டத்துக்கு போகணும். அதுக்கு ஒரு சில பேர் இவா எல்லாரும் எழுந்துட்டு இருக்கிறவா எல்லாரும் கண் முழிச்சு எழுந்துட்டு இருக்கிறவா எல்லாரும் இன்னும் ஒரு 10 பேர் உறங்கிட்டு இருக்காளே அவளை எழுப்பி அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறா. இந்த 10 பெண்களை எழுப்புறதுக்காக சொல்ற பாடல்கள் தான் இந்த 10 பாடல்களும். இந்த பாடல்கள் எல்லாமே வீட்டிற்குள்ள உறங்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் வெளியில இவளை எழுப்புறதுக்காக வந்திருக்கிற இந்த பெண்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும். 15வது பாடல், அதாவது இந்த 10 பாடல்களுக்குள்ள இருக்கிற 10வது பாடல் எல்லே இளங்கிலியேங்கிற பாடல், அந்த ஒரு பாடல்ல மட்டும்தான் இவாளுக்குள்ள இருக்கிற அந்த சம்பாஷணையானது வியக்தமாக வெளிப்படையாக தெரியும். மற்ற இந்த பாடல்கள் எல்லாம் மற்ற 9 பாடல்கள்லயும் இவா இந்த மாதிரி சம்பாஷணைங்கிறது நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாட்டாலும் இவ ஒரு வார்த்தையும் சொல்லும் போது அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவ என்ன சொல்லியிருப்பா அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிதான் வியாக்கியானமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ரசமான வியாக்கியானங்கள் இந்த இடத்துல எல்லாமே. அவ அந்த பெண்களுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல், அவ உள்ள இருக்கிறவா என்ன பேசியிருப்பா அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாமே திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாராம அப்படின்னு ராமனை துயில் எழுப்புறார். காட்டுக்குள்ள தாடகையை வதம் பண்றதுக்காக கூட்டிட்டு போன இடத்துல ராமரை வந்து எழுப்புறார். தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கனை துயில் எழுப்புறார். ஆண்டாளோ கோபிகை பெண்களை மற்ற தோழிகளை எல்லாரையும் பாகவதர்களை பகவத் பக்தர்களை எல்லாம் துயில் எழுப்புறா அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாசுரங்களை 5 பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீதியில பார்த்தோம்னா இந்த 10 பாடல்களை 2 5 வருது இல்லையா, அதுல முதல் 5 அடுத்த 5 அப்படின்னு பிரிக்கலாம். அல்லது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லக்கூடிய பாடல்கள் 5, அடையாளம் சொல்லாத பாடல்கள் 5 அப்படின்னு பிரிக்கலாம். 6 7 8 13 14 இந்த 5 பாடல்களும் விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்ற பாடல்கள். மற்ற 5ம் விடிஞ்சதுக்கான அடையாளத்தை சொல்லாத பாடல்கள்ல வெளிப்படாத ஒரு பாடல்கள் அந்த மற்றதெல்லாம். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பெண்கள்லாம் எல்லாருக்குமே, இந்த கோபிகை பெண்கள் எல்லாருக்குமே கண்ணன் இடத்துல அசஞ்சலமான ஒரு சமானமான பக்தி தான். இவா எல்லாருக்குமே கண்ணன் இடத்துல பக்தி உண்டு, அசஞ்சலமான பக்தியும் உண்டு, பிரேமையும் உண்டு. அப்படி இருக்கும்போது கண்ணனை போய் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய இவாளுக்கு வந்து ஒரு ஆசை இச்சையும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு, பக்தியும் இருக்கு. போய் அவாவா போய் கண்ணனை போய் சேர வேண்டியது தானே, கண்ணன் இடத்துல போய் அனுபவிக்க வேண்டியது தானே. அவனோட செயற்கைக்கு தனித்தனியா கூட போனாலும் ஒன்றும் தப்பில்லையே, எல்லாரும் ஒன்னா தனித்தனியாவே போகலாமே. எதுக்காக இந்த சரி அப்படி இல்லை, இவா எல்லாரும் விழிச்சுட்டு இருக்கிறவா இருக்கா இல்லையா, முழிச்சுட்டு வந்து எழுந்து வந்தவா, அவ மட்டும் கிளம்பி போனாலும் கூட பரவாயில்லையே, இவா போய் இந்த தூங்கின்னு இருக்கிறவாளை நிர்பந்தப்படுத்தி எழுப்பி அவளை எதுக்காக கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அந்த கேள்விக்கு பதிலாக நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கா. முதல்ல நம்ம ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, உள்ள இருக்கிற பெண்கள்லாம் தூங்கல, உண்மையில அவ தூங்கல. அவெல்லாம் கிருஷ்ணன் அப்படியே தனிமையில அனுபவிச்சுட்டே இருக்கா. அனுபவிச்சு அந்த அனுபவத்துல திளைச்சு போய் மூழ்கி போய் அதுல இருந்து மீள முடியாம அப்படியே அந்த மீளறதுக்கு மனசு இல்லாம அப்படியே அந்த உள்ள படுத்துட்டு இருக்காளே தவிர உண்மையில அவ உறங்கல. அவளுக்கு பொதுவா பகவானிடத்துல ரொம்ப அதீதமான பக்தி இருக்கிறவாளெல்லாம் 4 வகையா பிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது. ஒண்ணு வந்து பாலவத்து அப்படிங்கிறது. பாலவத்து அப்படின்னா ஒரு குழந்தைய போல இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறது, ஓடுறது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நடத்தை பழக்க வழக்கங்கள் இருக்கும். அடுத்தது இல்ல ஆடும் பாடும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அது என்ன, இந்த குழந்தைக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அது பண்றக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி பகவத் பக்தியில ஆழ்ந்திருக்கிறவாளுக்கும் கூட அந்த குழந்தைய போல ஒரு தன்மையை ஏற்படும் அப்படின்ற. 2வது ஜடவத்து அப்படின்னு, ஜடத்தை போல இட்டகால் இட்ட கைகளா இருக்கும்னு ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையா, அதை போல ஒரு தன் நினைவே இல்லாம ஒரு மயக்க நிலையில எம்பெருமானிடத்துல போய் மூழ்கி கிடக்கிற அந்த ஒரு நிலையும் உண்டு. 3வது ஒரு நிலை என்ன சொல்றான்னா பிசாச்சவத்து அப்படிங்கிற, ஒரு பேய் பிடித்தார் போல வேற ஏதோ ஒரு ஜந்து உடம்புக்குள்ள வந்து புகுந்துட்ட மாதிரி இவளுடைய நடத்தை இருக்குமோ, அந்த மாதிரி பிசாச்சவத்து அப்படின்னு. 4வது உன்மத்தம் பிடித்தார் போல, பைத்தியம் பிடிச்சா போல இருப்பா. மகாகவி பாடினது போல உன்னை தழுவிடிலோ உன்மத்தம் ஆகுதடி அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடினது போல அப்படி ஒரு அதீதமான ஒரு பக்தி ஏற்படும் போது அந்த பக்தியினால இவளுடைய நடத்தையானது வெவ்வேறு விதமா வெவ்வேறு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண்டாளும் தன்னுடைய பாசுரங்கள் எல்லாம்
ஆஹ் எப்படி பாடுறா, பிள்ளாயின்னு கூப்பிடுறா, அப்புறம் வந்து பேய்ப்பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறா, கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு விதமா அவளும் கூப்பிடுறா. இது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நிலையில இருக்கக்கூடிய தன்மையை தான் அது அந்த இடத்துல காட்டுறது. இப்ப உள்ள இருப்பவர்கள்லாம் ஹம், ஒவ்வொரு நிலையில இருக்கா. வெளியில இருக்கிறவாள்லாம் என்ன, அவ மட்டும் எப்படி எழுந்து வந்தா, அவளுக்கு வந்து கிருஷ்ணனை அனுபவிக்கணுங்கிற அந்த துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த துடிப்பு இருக்குதான். ஆனா வெளியில இருந்து வந்தவாளுக்கு, வீட்டுல இருந்து முழிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படா விடியும், எப்படா நம்ம வந்து கண்ணனை போய் சேருவோம் அப்படின்னு இவ காத்துட்டே இருக்கா. அதனால அது உறக்கமே பிடிக்காம அவள்லாம் எழுந்து வந்துடுறா. ரெண்டு பக்கத்துல உள்ளவாளுக்கும் ஒத்ததான ஒரு துறை தான் இருக்கு. அப்படி இரு அப்படி இருந்தா கூட, அப்படி இருக்கிற ஒத்தர் கூட கிருஷ்ணனுடைய அனுபவத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஒரு கருணை உள்ளத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது. ஒவ்வொருத்தருமே கண்ணன் இடத்துல யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, அவ எல்லாரும் அனுபவிக்கணும், கண்ணனை போய் அனுபவிக்கணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம். ஒருத்தர் கூட விடுபட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரையும் விடாம கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது அவளுடைய எண்ணம். ஆண்டாள் இப்ப இடைச்சியா இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய எண்ணம். இன்னொரு காரணம் என்னன்னா, ஆத்துல அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது. அப்ப நம்ம அதுல தீர்த்தமாட போகணும் அப்படின்னாக்கா துணை இல்லாம எப்படி போக முடியும்? அந்த வெள்ளத்துல எந்த இடத்துல சுழல் இருக்கு, எங்க ஆழம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நம்ம துணை தேடிட்டு தான் போவோம். தனியாலாம் போனோம்னா மாட்டிண்டு ஆபத்துல போய் மாட்டிப்போம். இவாளுக்கும் அந்த மாதிரி ஒரு இது சாதாரண ஜலத்துக்கே நம்ம அப்படி சொல்லலாம்னா, கண்ணன்கிறவன் யாரு? அவன் அழகு வெள்ளம், அன்பு வெள்ளம், அருள் வெள்ளம், அவன் அப்படியே குணக்கடல். அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய அனுபவத்துல நம்ம மூழ்கினோம்னா இவாளுக்கு என்ன ஆகும்? காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு அந்த வெள்ளத்துல திக்கு முக்காடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுக்கு ஆயிடும். இந்த அனுபவம் வந்து ஆழ்வார்கள் எல்லாருக்குமே எம்பெருமான அனுபவிக்கிறதுன்னு வரும்போது இந்த அனுபவம் எல்லாருக்குமே ஏற்படுறது. அவ தங்களுடைய அந்த அன்புல அந்த காதல்ல அவளுக்கு வந்து ஒரு என்ன ஆகும்னே தெரியாம அப்படி ஆயிடுறது. உயிர்காத்து ஆட்சைமின் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். செஞ்சொற் கவிகால் உயிர்காத்து ஆட்சைமின், அப்படியே உச்சரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அவரோட. அந்த மாதிரி தவிக்கும் போது நமக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு தோல் வேணுமே, அதனால எல்லாரையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காகவும் இவ எல்லாரையும் அழிச்சுட்டு போறா. அதுக்காக ஒருத்தர் துணை சேர்த்துட்டு போறா அப்படிங்கிறது. இன்னொரு காரணம் என்னன்னா, இனி அது தனியறந்தேல் அப்படிங்கிறது ஒரு வச்சனம், சாஸ்திர வச்சனம் இருக்கு. அதாவது நல்ல போக்கிய வஸ்துவா இருந்தா, ரசமான ஒரு வஸ்துவா இருந்ததுன்னா அதை தனியா நம்ம அனுபவிக்க கூடாது, ருசிக்க கூடாது. அது ரசிக்காது நமக்கு. முதல்ல 4 பேரோட பகிர்ந்துண்டு சாப்பிடும் போதுதான் அதனுடைய ஒரு அனுபவமே தனியானதா இருக்கும். அதனால எல்லாரோடையும் சேர்ந்துதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா. இது சாதாரண லௌகிக விஷயத்துக்கே அந்த மாதிரி ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா, கண்ணன்கிறவன் பரம போக்கியமான ஒரு வஸ்து. அவனை போய் எப்படி தனியா அனுபவிக்க முடியும்? அவன் மதுராதிபதே அகிலம் மதுரம், அவன் முழுவதுமே இனிமையா வடிவானவனா இருக்கான். அவனை அனுபவிக்கிறதுக்கு தனியா போய் அனுபவிக்கலாமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணத்தினால இவ எல்லாரையும் எழுப்பிண்டு போகணும் அப்படின்னு பாக்குறா. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல ஆச்சாரியனையும் பிராட்டியையும் அடியார்களையும் முன்னிட்டு கொண்டு அவளை வந்து புருஷகாரமா பற்றிண்டு தான் நம்ம எம்பெருமான போய் சேரணும் அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் காரணமாக இவ வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கேட்கிறா, அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாரும். குலசேகர ஆழ்வார் குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினே அப்படின்னு ரங்கனை சேவிக்கணும்னு பாரிச்சுட்டே இருக்கார். எதுக்காக? தான் மட்டும் தனியா போய் ரங்கனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல, அவருடைய ஒவ்வொரு பாடல்லையும் அவர் எப்படி காட்டுறாரு பாருங்கோ. அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்த்தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ இருக்கும் நாளே, அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே அப்படின்னு பாடுறார். மெய்யடியார்கள் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அடியார்களோட போய் அரங்கனை சேவிக்கணும், அரங்கனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறது தனக்கு நிர்ணயிச்சு அவர் வந்து அந்த பாடல்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அடியவர்களோட கூடித்தான் நம்ம வந்து எம்பெருமான அனுபவிக்க போகணும் அப்படிங்கறத காட்டி தரக்கூடிய வேற 2 சம்பவங்கள் நம்ம ராமாவதாரத்துல பார்க்கலாம்.
ராமன் சக்கரவர்த்தியோட ஆசைக்கு ஆணைக்கு ஏற்ப அவன் கிளம்பி வனவாசத்துக்கு போறான், பிராட்டியோடையும் இளைய பெருமாளோடையும். பரதன் கேக்கை நாட்டிலேருந்து அயோத்திக்கு திரும்பி வரான். வந்த உடனே அவனுக்கு ஒரு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே போய் திரும்ப சித்திரக்கூடத்துக்கு போய் ராமனை திரும்ப அழைச்சிட்டு வரணும் அயோத்திக்கு அப்படின்னு அவன் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பி போறான். போகும்போது தன்னோட மந்திரிமார்களை எல்லாரையும், அயோத்தியில இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும், படையெல்லாமும் திரட்டிண்டு எல்லாரோடையும் சேர்ந்துதான் அவன் வந்து ராமனை பாக்குறதுக்காக போறான் இங்கிருந்து. ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. தம்பியான தனக்காக இல்லாட்டாலும் இந்த அயோத்தி ஜனங்களுக்காகவானா ராமன் திரும்பி வந்துட மாட்டானா அப்படிங்கிறது பரதாழ்வானுடைய எண்ணம். அது மாதிரி அவன் வந்து ராமனை பார்க்கறதுக்கு போகும்போது இவ எல்லாரையும் அவன் வந்து கூடத்தான் கழிச்சுன்னு போறான். இன்னொரு சம்பவம் இதே மாதிரி விபீஷண சரணாகத்தியில விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அவன் கேட்காதபடியினால அவனை விட்டு விலகி எல்லாத்தையும் அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற எல்லாத்தையும் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் திறந்துட்டு கடலை தாண்டி ராமனை நோக்கி வந்துடுறான். இங்க வந்ததுமே அவனுக்கு தெரியும் ராமன் வந்து சரணாகத வத்சலன் தான் அப்படின்னு. ஆனா நேர ராமன்கிட்ட போகாமல் அங்க கடற்கரையில சுக்ரீவன் இருக்கும்போது சுக்ரீவன் கிட்டையும் அவன் கூட இருக்கக்கூடிய வானர கணங்கள்கிட்டையும் முதல்ல போய் விண்ணப்பம் பண்ணிக்கிறான், விஜாபனம் பண்ணிக்கிறான், என்ன ராமன்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம் க்ஷிப்ரம் அப்படின்னு தன்னை வந்து தான் வந்திருக்கிற விஷயத்த ராமன்கிட்ட தெரிவிங்கோ அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி அவளை முன்னிட்டு அவளை கூட அழைச்சிட்டு போய் தான் ராமனை போய் அவன் அணுகிறான். இதே போல இதை வந்து வால்மீகி ராமாயணத்துல அவர் காட்டி கொடுக்குற மகர்ஷி காமிச்சு கொடுத்தது. இதே போல சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சம்ஸ்ருஜ்யதே யதிச்சதாச ஜனஸ்துவதீய சம்சாரேஷ பகவன் அபவர்க ஏவ அப்படின்னு, ஹே பகவன், உன்னுடைய அடியார்களோட நான் கூடியிருந்தேனானால் இந்த சம்சாரமே எனக்கு மோட்ச தேசமாகிடும் அப்படின்னு வந்து சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு சாஸ்திரார்த்தம். அதை வந்து இந்த சரணாகதிக்கு ரொம்ப அவசியமான இந்த புருஷகாரத்துவமும் பாகவத சேஷத்துவம் தான் பகவத் சேஷத்துவத்துக்கான எல்ல நிலம் அப்படிங்கிறதையும், அதுதான் பரம புருஷார்த்தம் ஒரு பிரபன்னனுக்கு அப்படிங்கிறதையும் ஆண்டாள் இந்த பாசுரங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு தரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது 6வது பாடல், திருப்பாவையில 6வது பாடல். இந்த கோபியர்களை, இந்த இடைச்சி பெண்களை எல்லாம் எழுப்புற பாடல்கள்ல முதல் பாடல் புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த பாடல்ல பிள்ளாய் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள், உள்ள படுத்துன்னு இருக்கிற அந்த பெண்ணை. பிள்ளாய் அப்படிங்கிறது பகவத் அனுபவத்துக்கே இவ ரொம்ப புதியவளாக இருக்கா, அவளுக்கு விஷயம் தெரியல. பாகவத அனுபவம் எவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. பகவத் அனுபவத்துக்கே புதியவள்னா பாகவத அனுபவத்தை பத்தி கேட்கவும் வேணுமோ, அவளுக்கு அந்த அந்த இது தெரியாததுனால ஒரு பாலா, ஒரு சிறுமிதான் இவ. எல்லாருமே சின்ன பெண்கள் தான். ஆனா பாலா அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு புதுசா இருக்கும்போது, நம்ம வியாக்கியான கிரந்தங்கள்லாம் நிறைய இடத்துல ஸ்லோகத்துல வந்து பாலபோதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பா, பாலர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த இடத்துல பாலனா அந்த எந்த கிரந்தம் அவ எழுதுறாளோ அதுல இருக்கிற விஷயத்துக்கு அவ அனுபவம் இல்லாத இருக்கிறவா, அதை பத்தின ஞானம் இல்லாத இருக்கிறவா அப்படின்னு அர்த்தமாகும். அது போல இவ வந்து பாகவத அனுபவம் அப்படிங்கறத பத்தின ஒரு பிரஜையே இல்லாம, ஞானமே இல்லாம இவ இருக்காளே. பகவத் அனுபவத்துக்கே இவ புதுசா இருக்கிறதுனால பாகவத அனுபவம் அவளுக்கு இன்னும் அதனுடைய ருச்சி தெரியல அப்படின்னு சொல்லி அவளை வந்து பிள்ளாய் அழைக்கிறா அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானத்துல எல்லாம் காட்டி கொடுக்குறா. முதல்ல பாசுர அனுசந்தானத்தை முடிச்சுடுவோம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் வந்து புள்ளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பொதுவாக இந்த உண்மை அப்படிங்கிறது ஒரு சொல்லுல வந்தது அப்படின்னாக்க அது வேற ஒரு வாக்கியத்தினுடைய தொடர்ச்சியா தான் இருக்க முடியும். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப சொன்னோம்னா அவரும் சேவா காலத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து முதல் வாக்கியமா இருக்க முடியாது. வேற ஏதோ ஒரு வாக்கியத்துல, இதுக்கு முந்தின வாக்கியத்துல வேற ஒருத்தரை பத்தி சொல்லி அவர் வந்திருந்தார் இவரும் வந்திருந்தார் அப்படின்னு சொல்றது, அவர் வந்திருந்தார் அவரும் வந்திருந்தார் அப்படின்னு சொல்றதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது போல இப்ப புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு அந்த இடத்துல உண்மை வருது அப்படின்னாக்க முதலே அடியன் விண்ணப்பிச்சிருந்த மாதிரி இந்த
பாடல்கள் எல்லாமே ஒரு உரையாடல் பாணியில அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ வெளியில இருக்கிறவாளும் உள்ள இருக்கிறவாளும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்ப இந்த புள்ளும் சிலம்பினகான்னு இங்க வெளியில இருக்கிறவாள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இவா 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பாஷணை ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன சம்பாஷணை அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் தோழிகளோட எல்லாரோடையும் வந்து வாசல்ல வந்து நிக்கிறா. அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு, நீங்க வந்து எல்லாரும் நாங்க எல்லாரும் எழுந்து வந்துட்டோம். நாளைக்கு மறுநாள் கார்த்தால எழுந்து நம்ம நீராட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி, நோன்பு நோக்கத்துக்கு போகணும்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு தானே எல்லாரும் உறங்க போனோம். அதிகாலையில எழுந்து போகணும்னு முடிவு பண்ணோமே இல்லையா? இப்ப நாங்கெல்லாம் எழுந்து வந்துட்டோமே, எழுந்து வரேன்னு சொல்லி நீ தூங்கலாமா? இந்த மாதிரி எழுந்திரு பெண்ணே அப்படின்னு உள்ள இருக்கிறவள் கேட்கிறா. அப்ப இவ சொல்றா, விடியவே இல்லை இன்னும், அதுக்குள்ள எதுக்கு என்ன வந்து எழுப்புறீங்கோ அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்ப அவ வந்து சொல்றா, இல்ல இல்ல பாரு, விடிஞ்சுடுத்து பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து அவ உள்ள இருக்கிறவ கேட்கிறா, விடிஞ்சுடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்கோ அப்படிங்கிறா. இதோ நாங்கள்லாம் எழுந்து வந்திருக்கோமே, கண் விழிச்சு எழுந்து தயாராகி வந்திருக்கோமே நாங்கள்லாம், அந்த அடையாளம் போதாதா அப்படின்னு வெளியில இருக்கிறவா சொன்ன உடனே அவ சொல்றா, உள்ள இருக்கிறவ சொல்றா, நீங்கெல்லாம் எங்க தூங்கினேள்? முதல்ல தூங்காமையே இருந்துட்டு எப்படா விடியும்னு காத்துட்டு இருந்தேள். இது விடியறதுக்கு முன்னாடி எழுந்து வந்து என்ன எழுப்புறதுக்கு வந்துட்டாளே. கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் தூஞ்சுதலே அப்படிங்கிற மாதிரி நீங்கெல்லாம் தூங்கவே இல்லையே அப்படிங்கிறச்ச, எப்படி நீங்க வந்து அது எப்படி விடிஞ்சதுக்கு அடையாளமா எடுத்துக்க முடியும்? அது முடியாது. வேற அடையாளம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு இவ கேட்ட உடனே அப்ப ஆண்டாள் சொல்றா, புள்ளும் சிலம்பினகான், நாங்க மட்டும் எழுந்து வரலமா, இந்த புல்கள்லாம் கூட, இந்த பட்சிகள்லாம் கூட எழுந்துடுத்து பாரு. விடியறதுக்கு பொதுவா விடிய கார்த்தால பொது பட்சிகள்லாம் எழுந்து இரை தேட போகும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தானே. அதனால இந்த பட்சிகள்லாம் கூட எழுந்துடுத்து பாரு, எழுந்து எப்படி சத்தம் போட்டுண்டே எல்லாம் இரை தேடுறதுக்கோசரம் எப்படி கிளம்பி போறது பாரு நீ அப்படின்னு இவ வந்து ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து சொல்ல, இவ வந்து ஆஹ் அந்த பறவைகளுக்கெல்லாம் உம் பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஞானமும் குறைச்சல், நம்மள எல்லாம் விட அறிவுல குறைச்சல் நம்ம சொல்றோம். அந்த மாதிரியான அந்த அந்த பறவைகளே கூட விடிஞ்சொடுத்த உணர்ந்துண்டு எழுந்துடுத்து பத்தியா, அப்படி இருக்கிறச்ச நீ வந்து எழுந்திருக்க வேண்டாமாமா அப்படின்னு இவளை வந்து கேட்கறா. அப்ப இவ சொல்றா, இந்த பறவைகள்லாம், அந்த பறவைகளும் நீ தூங்கியிருக்காது, நீங்க எங்கேயாவது தூங்க விட்டுருப்பேளா அப்படின்னு. நீங்க வந்து நீங்க இருக்கிற மாதிரி நிறைய உங்களை எல்லாம் அந்த பறவைகளும் ஆக்கி வச்சிருக்கேள். நீங்க இருக்கிற ஊர்ல பறவைகளுக்கும் உறக்கமே கிடையாதே. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பறவைகளை கூட நீங்க உங்களை மாதிரியே ஆக்கி வச்சிருக்க. எப்படி நீங்க தூங்கலையோ அது மாதிரி அந்த பறவைகளும் தூங்கவே இல்லையே அப்படின்னு இவ வந்து பதில் சொல்றா. இந்த இடத்துல பிள்ளை பிள்ளை ஆழ்வான் அப்படிங்கிறவருடைய ஒரு வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. அதுல வந்து அவர் சொல்லியிருப்பார், சத்துவகுணத்துக்கு ஒரு ஊற்றுவாயா இருக்கக்கூடியது இந்த விடியற்கால வேலை, நம்மளுடைய சத்துவகுணத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய கால வேலை. அந்த கால வேலை பகவானை போய் நம்ம தரிசிக்கிறதுக்கு, அவனை போய் அணுகிறதுக்கெல்லாம் ரொம்ப உச்சிதமான காலம் அப்படிங்கிறத, இந்த விடியற்காலை வந்துடுத்து அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதே இந்த பட்சிகள் தான். அதனால இந்த பட்சிகள் தான் நமக்கு உத்தேசியம், அதை விட நமக்கு வேற விரும்பக்கூடிய வேற எதுவுமே நமக்கு கிடையாது அப்படின்னு பிள்ளை பிள்ளை ஆழ்வான்கிறவர் சொல்லுவாராம். அதே மாதிரி இவ சொல்லும் அது இந்த இடத்துல வந்து ஆச்சான் பிள்ளை சொல்ற வார்த்தை, பிறந்த ஊரில் இவர்கள் ஆண்டாள் பிறந்த ஊர்ல பறவைகளுக்கு கூட உறக்கம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாராம் அவர். அந்த இந்த இது எல்லாத்தையும் சொல்லி, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பறவைகள் எழுந்ததெல்லாம் ஒரு அடையாளமா எப்படி நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. இப்ப அடுத்த வரி ஆரம்பிக்கிறேன். புள்ளையரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கம் பேரரவன் கேட்கலையோ அப்படின்னு கேட்கிறா. இதை பாருமா, இங்க ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் எந்த கோவில் தெரியுமோ? எந்த எம்பெருமானுடைய கோவில்? புள்ளரையன் அப்படிங்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த ஒரு கோவில் இருக்கு. புல் அப்படின்னா கருடாழ்வான், பெரிய திருவடி. அவனுக்கு அரையனாக, அதாவது தலைவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனுடைய கோவில். அந்த கோவில்ல எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக வந்து சங்க ஒலிக்கிறா பத்தியா, அந்த சங்கொலி உன் காதுல கேட்கலையா? சங்கநாதம் கேட்கலையா அவனுக்கு? அதனால நீ எழுந்திருக்க வேண்டாமாமா, எல்லாம் சர்வேஸ்வரன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த கோவில், அதுல வந்து நீ வந்து சங்கநாதம் அப்படி ஒலிக்கிறதே, அப்படி அந்த ஒலிக்கிற சத்தம் கேட்டு கூடவா நீ எழுந்திருக்காம படுத்துன்னு இருக்க அப்படின்னு இவ கேட்ட உடனே இப்ப நமக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் வரும். திருவாய்ப்பாடியில எங்கேயாவது கோவில் இருக்குமா? கண்ணபிரானே இங்க வந்து பரமாத்மாவே இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். இங்க இருக்கிறவா எல்லாரும் கண்ணனுடைய வந்து ஒரு கண்ணன் என்னும் கருந்தெய்வம்னு அவனுடைய வடிவழகுல அவனுடைய லீலைகள்ல எல்லாம் அப்படியே ஆழ்ந்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இன்னொரு கோவில்னு ஒண்ணு தனியா இருக்குமா என்னன்னா, அதுக்கும் ஒரு முன்னோடி நம்ம ராமாவதாரத்துல பார்க்கலாம். அங்க வந்து ராமனுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம்.
அப்போ முதல் நாள் அவன் வந்து பெரிய பெருமாளை உபாசிக்கிறதுக்காக போறான். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றார். அந்த இடத்துல அவன் அந்த தன் ராமனா அவதரிச்ச காலத்திலையும் அவன் வந்து பெரிய பெருமாளை ஆசிரியக்கிறதுக்காக போறான் இல்லையா ராமன். அது போல இங்கேயும் ஒரு கிருஷ்ணாவதார காலத்திலயும் ஒரு கோவில், அந்த கோவில்ல ஒரு எம்பெருமான், அந்த கோவில்ல எம்பெருமானானவன் கருடனுக்கு தலைவன் அப்படின்னு ஆண்டாள் காட்டி கொடுக்குறா. இந்த கருடனுக்கு தலைவனா இருக்கக்கூடிய அந்த கோவில்ல அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சிக்காக இவ எல்லாரும் சங்குலி எழுப்புறா. அந்த சங்கத்வனி கேட்டு நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா. எம்பெருமானுக்கு எத்தனையோ நிரூபக தர்மங்கள்லாம் இருக்கு. அவனை எம்பெருமானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனுடைய குணங்களை எல்லாம் பத்தி நிறைய சொல்லலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. அது தவிர ஸ்ரீயபதித்துவம் அவனுக்கு ஒரு அடையாளம், இப்படிலாம் நிறைய அடையாளங்கள்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல புள்ளரையன் கோயில் அப்படின்னு புள்ளரையன்னு எம்பெருமானுக்கு திருவடியை இட்டு, பெரிய திருவடியை இட்டு அவனுக்கு வந்து ஒரு நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள்லாம் ஒரு கேள்வியை கேட்டுண்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு பதில் சொல்லியிருப்பா. எம்பெருமானுக்கு வந்து தன்னுடைய அடியவர்களை இட்டு தன்னை வந்து நிரூபிக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு விஷயமா இருக்கு. அவன் அடியவர்களுக்கு பரதந்திரனா இருக்கிற கூடியவன். அதனால அவனுக்கு பெரிய திருவடியை விட்டு அவனுக்கு வந்து சொன்னது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால ஆண்டாள் பெருமானுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே கருடாழ்வான முன்னிட்டு அவனை வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை எடுத்து காமிக்கிறான். புள்ளரையன் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது இந்த இந்த இதுக்கும் ஒரு முன்னுதாரணம் நம்ம வந்து ராமாவதாரத்துல பார்க்கலாம். சீதா பிராட்டி அசோகவனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, துன்பப்பட்டு இருக்கா, ராவணனால ஒரு துன்புறுத்தப்பட்டு இருக்கா. அப்ப மனசு ரொம்ப கிளேசப்படுறது, சஞ்சலப்படுறது. ராமன் இன்னும் வரக்கானுமே, வந்து தன்னை எப்ப மீட்டுட்டு போவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது ராமனையும் லக்ஷ்மணனையும் எல்லாம் அவ வந்து நினைச்சுக்கும் போது, ராமனை பத்தி நினைக்கும் போது லக்ஷ்மண பூர்வஜம் அப்படின்றா. லக்ஷ்மண பூர்வஜம் அப்படின்னு சொல்றா. என்னன்னா ராமன் லக்ஷ்மணனுக்கு தமையனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவ வந்து சொல்றா. என்னன்னா அப்பவும் இளைய பெருமாளை இட்டு பெருமாளை நிரூபிக்கிறது தான் அங்க மகர்ஷிக்கும் அந்த இடத்துல எண்ணம். அது போல இது இங்கேயும் வந்து புள்ளரையன்னு ஒரு திருவடியை இட்டு, பெரிய திருவடியை இட்டு அவனுக்கு வந்து அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு இடமா நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு காரணமும் என்ன இருக்குனாக்க, கருடன்ங்கிறது வந்து வேதமூர்த்தி. அவன் வந்து வேதமே சொரூபமா இருக்கக்கூடியவன். எம்பெருமான் வேதத்தினால பிரதிபாதிக்கப்படக்கூடியவன். அதனால இந்த வேதமூர்த்தியான கருடனை விட்டு அந்த வேதத்தினுடைய ஒரு இதுல இருக்கக்கூடிய எம்பெருமான், வேதத்தினால அறியப்படக்கூடிய அந்த எம்பெருமான எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததாக அந்த உள்ள இருக்கிற ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த சங்கு வெளுப்புங்கிறதுலாம் சரி, சங்கோட வெளுப்புங்கிறது வந்து அது இயற்கையான ஒரு ஒண்ணுதானே. அது தனியா வெண் சங்கம்னு எல்லாம் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு அவசியம் இல்லாத ஒரு அடைமொழியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா விழிசங்கு அப்படின்னா விழித்த சங்கு, விழிக்கிற சங்கு, விழிக்க போகிற சங்கு அப்படின்னு 3 விதமா அது சொல்லலாம். அதனால எப்ப வேணா அந்த சங்கம் ஒலிக்கலாம் இல்லையா? இது வந்து ஒரு ஜாமத்துக்கு ஜாமம் ஒலிச்சுட்டே இருக்கக்கூடியது. அது இது ஒலிச்சதுனால விடிஞ்சதுன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அதனால இந்த விழிசங்கம் கேட்டதுனால எல்லாம் வந்து நான் ஒத்துக்க முடியாது அடையாளமா அப்படின்னு அவ கேட்கிறா. அவ தவிர பேரரவம்னு வேற சொல்றேன் நீங்க. அப்படி பேரரவமா இருந்தா உங்களுக்கு கேட்ட மாதிரி எனக்கும் கேட்டிருக்கணும் இல்லையா? அப்படி ஒண்ணு எனக்கு கேட்டதா தெரியலையே, அதனால அதுவும் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு இந்த உள்ள இருக்கிற பெண் எழுந்து வராம இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லிட்டே வரா. இந்த இடத்துல பேரரவம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வாக்கியாத்தாக்கள் ஒரு அழகான ஒரு இதை நிகழ்ச்சியை எடுத்து காமிக்கிறார் ராமாவதாரத்துல இருந்து. ராமலக்ஷ்மணர்கள் சீதா பிராட்டி ராவணன் கவர்ந்துட்டு போயிடுறான். இவ அவளை தேடிண்டு வரா. வந்த இடத்துல வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து இப்ப சுக்ரீவனுடைய முறை வந்து ராமனுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டியது. அப்ப அந்த சமயத்துல மழை காலம் வந்ததுனால சுக்ரீவனை நீ போய் இரு, உன்னோட மாளிகையில அரண்மனையில இரு, மழை காலம் முடிஞ்ச உடனே நம்ம சீத்தையை தேடுறதுக்கு போகலாம்னு ராமன் சொல்லியிருக்கான். சுக்ரீவனும் சரிதான்ட்டு கிளம்பி அரண்மனைக்கே போயிடுறான். அங்க போய் தாரையோட ரொம்ப உல்லாசமாக நாளை கழிச்சுன்னு இருக்கான். மழை காலம் முடிஞ்சுடுத்து, ஆனா இன்னும் கிளம்பி வரலன்னு உடனே ராமனுக்கு கோபம் வருது. லக்ஷ்மணனை அனுப்பி சுக்ரீவன் அழைச்சுன்னு வர சொல்றான். அதனால லக்ஷ்மணன் கிளம்பி அங்கேருந்து போறான். அரண்மனை வாசல்ல போய் நின்றுட்டு தன்னுடைய வில்ல நல்லா நாணேற்றி, நல்லா முறுக்கி நாணேற்றி டங்குன்னு ஒரு சத்தம் வந்து அந்த வில்ல நெல்லு ஏற்படுறது. அது ஒரு பேரரவம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே சப்த நாடியும் சுக்ரீவனுக்கு ஒடுங்கி போயிடுதான்.
அந்த அளவுக்கு பயம், நடுநடுங்கி போயிட்டான் அவன். இந்த சத்தம் அந்த வில்லினுடைய சத்தம் கேட்டதுமே அப்படி ஆயிடுது. எப்படி பாஞ்சஜன்யத்தை கிருஷ்ணன் குருக்ஷேத்திர யுத்தத்துல ஊதின உடனே கௌரவர்களுக்கெல்லாம் கதி கலங்கி போச்சோ, அது போல இங்கேயும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு இந்த பேரரவம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ஆச்சாரியாலாம் அதுல இருந்து எடுத்து காமிச்சிருப்பா. அதுக்கப்புறம் இவ சொல்றா, பிள்ளை இவ இப்படி எல்லாம் எந்த அடையாளம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா, இணங்க மாட்டேங்கிறாளே, இப்படி இப்படி இருக்காளே, இவளுக்கு ருச்சி தெரியலையே அப்படின்னு சொல்லி, பிள்ளாய் எழுந்திராய், இப்படி பகவத் அனுபவத்துக்கு புதுசா இருக்கியே, அடியவர்களோட கூடி இருக்கிறது தானே நீ நீ பண்ண வேண்டியது. அப்பதானே இந்த பகவத் அனுபவத்துக்கே ஒரு பூரணத்துவமே கிடைக்கும். அதனால நீ எழுந்து வாமா, உன்னோட வடிவை பார்க்கறதுக்கு நாங்க எவ்வளவோ ஆசையா இருக்கோம். அது போல நீயும் எங்களோட வடிவத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா, எழுந்து வாமா அப்படின்னு இவ சொல்ற. அப்ப அந்த உள்ள இருக்கிற பெண்ணு கேட்கிறா, உங்களை எல்லாம் யார் எழுப்பினா, நீங்க எப்படி எழுந்து வந்தேள் அப்படின்னு கேட்கிறா. அப்ப இவளுக்கு அடையாளம் மட்டும் சொன்னா போராது. இப்ப குலசேகர ஆழ்வாருக்கு ராமா சரித்திரத்தை கேட்கும்போது, ராமனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு உடனே அவர் உடனே பட திரட்டிண்டு கிளம்பி போகணும், அது எந்த காலத்திலயோ நடந்ததுங்கிற அந்த ஒரு இது இல்லாம அந்த அளவுக்கு அவர் பக்தியில மூழ்கி இருந்தார் இல்லையா. அது போல இவளுக்கும் கிருஷ்ணாவதாரத்துல அவனுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்துக்களை எல்லாம் சொன்னா ஒருவேளை கொஞ்சம் இவ எழுந்து வந்துருவாளோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவ என்ன சொல்றா, கண்ணனுக்கு என்னெல்லாம் அபாயம் ஏற்பட்டது. ஒரு சிறு குழந்தை, பச்சளம் குழந்தை அப்படி பிறந்திருக்கான், கோகுலத்துல அவன் இருக்கான். அந்த இருக்கிற இடத்துல அவனுக்கு இந்த பூதனைன்னு ஒரு அரக்கி வரா பாரு அப்படின்னு அவ சொல்றா. பேய்முலை நஞ்சுண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ பூதனைங்கிற ஒரு அரக்கி, கம்சன் ஏவி விட்டுருக்கான் அவளை. அவ அங்கேருந்து கிளம்பி வரா. பயங்கரமான உருவம் உடையவதான், அரக்கி தானே. அப்படி அந்த மாதிரி வரவோ தன்னுடைய மார்புல மார்பு காம்புல முளைக்காம்புல எல்லாம் விஷத்தை தடவிண்டு கண்ணனுக்கு பால் ஊட்டணும் அப்படின்னு நினைச்சுன்னு வரா. ஆனா இப்படி அரக்கியா வந்தா எப்படி உள்ள விடுவா. அதனால இவ தன்னை ஒரு தாயை போல, ஒரு பேயானவள் ஒரு தாயை போல தன்னை உருமாத்திண்டு அங்கேருந்து வரா. கண்ணன் இடத்துல அவனுக்கு பாலை கொடுக்கணும்னு கண்ணன் உடனே அவளுடைய மடியில, தன் தாய் மடியில படுத்திருக்கிற மாதிரியே நினைச்சுட்டு அவ மடியில படுத்துண்டு அவளுடைய மார்பில் இருக்கிற பாலையும் உறிஞ்சி விஷத்தையும் உறிஞ்சி அவளுடைய உயிரையும் உறிஞ்சி எடுத்தான். அப்படி ஒரு பேய்முலை நஞ்சு உண்டு. அவன் உண்டது பாலை மட்டும் இல்ல, விஷத்தை மட்டும் இல்ல, அவளோட உயிரையும் சேர்த்து உண்டான் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த வார்த்தைகள்ல சொல்லி அந்த அந்த விஷயத்த அவளுக்கு சொல்றாவா. சொல்லிட்டு இன்னொரு ஆபத்து விழுந்ததே அவனுக்கு தெரியுமோ, இந்த மாதிரி கண்ணன் பெருத்த இது பண்ணின உடனே உறிஞ்சி இது பண்ணின உடனே அந்த அரக்கியானவள் பெருத்த ஓசையோட அவளோட பயங்கரமான உருவத்தோடய கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு விருத்தாந்தத்தை பத்தி இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு வண்டிக்கு கீழே ஒரு தூளியை கட்டி அதுல கண்ணனை குழந்தைய விட்டுருக்கா. அப்ப இந்த சகடா ரெண்டு பக்கத்துலயும் சக்கரம் இருக்கு. சரி, அதுக்கு ஆவல் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இவெல்லாம் வேற காரியமா இருந்துட்டு இருக்கா. அப்ப அந்த சமயத்துல அந்த சக்கரத்துக்குள்ள ஒரு அசுரன் ஏவி விட்டுருக்கான், கம்சன். அந்த சக்கரத்துல இருக்கான் அந்த சகடாசுரன்கிறவன். அவன் உடனே அந்த அந்த சகடாசுரன்கிறவன் அந்த வண்டியில இருந்து இது பண்ணி தன்னை குழந்தை மேல விழுந்தோமானா அவன் குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றான் சகடாசுரன். அப்ப அந்த சமயத்துல கண்ணனுக்கு இவன் சர்வஜனா இருக்கிறவன், இவனுக்கு தெரியாதா இவன் என்ன பண்ண போறான்னுட்டு உடனே கையை காலை பாலுக்கு அழற மாதிரி கையை காலை உதைக்கிறான். அந்த கால் உதப்பட்டு அந்த சகடம் சின்ன பின்னமாகி அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போய் அந்த அசுரனும் அங்கேயே விழுந்து மடிஞ்சு போயிடுறான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படிங்கிற ஆண்டாள் அந்த இடத்துல கள்ளச்சகடமா. ஏன்னா அது சாதாரண சகடம் இல்லை, வஞ்சனையே உருவான அந்த சகடம் அது. அதனால அந்த கள்ளச்சகடத்தை காலால ஒரு எட்டி உதைச்சதுல அந்த சகடமானது அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போயிடுது அப்படின்னு அந்த அந்த செயலை பத்தியும் சொல்றா. பொய்கை ஆழ்வார் ரொம்ப அழகா இந்த இடத்துல தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி அப்படின்னு அந்த அந்த பாடல்ல அனுபவிச்சிருப்பார். கோதண்டத்தை பிடிச்சதுனால ராமனுடைய கை, வில்ல பிடிச்சதுனால கைகள்ல தழும்பு, சகடத்தை உதைச்சதுனால அவன் கால்கள்ல தழும்பு அப்படின்னு அந்த பாடல்ல அனுபவிச்சிருப்பார். ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் அப்படின்னு அனுபவிச்சிருப்பார் இந்த இந்த விருத்தாந்தத்தை பத்தி. ரொம்ப அழகான ஒரு இது. சரி, இப்படியெல்லாம் இந்த மாதிரி கண்ணனுக்கு இப்படியெல்லாம் ஒரு நேர்ந்தது பத்தியா, இப்படி அவன் எந்த மாதிரியான வீர செயல்கள்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாமானாலாம் அப்போவானே இவ எழுந்து வருவாளோ அப்படின்னு நினைச்சுட்டே இவ சொல்றா. ஆனா அப்படியும் அவள்கிட்டேருந்து ஒன்றும் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்ததாக, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. இப்ப இங்க அவதாரம் பண்ணியிருக்கும் போது தானே இந்த மாதிரி எல்லாம் ஆபத்துக்கள்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் ஆபத்துக்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடமும் இருக்கு தெரியுமோ, அந்த இடம் தான் திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வானுடைய மடியில எம்பெருமான் சயனிச்சுன்னு இருக்கான்.
எப்படி சயனிச்சுன்னு இருக்கான்னா, வெள்ளத்து அரவில் அரவுங்கிறது என்ன? திருவனந்தாழ்வான் என்கிற அப்படின்ற அந்த ஆதிசேஷன், இந்த ஆதிசேஷனுடைய மடியில எம்பெருமான் சயனிச்சுன்னு இருக்கான். அந்த அந்த அனந்தாழ்வானுடைய திருவனந்தாழ்வானுடைய அணை, அந்த பள்ளி மெத்தையானது அவ்வளோ மென்மையாகவும் குளிர்த்தியாகவும் வாசனையாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல இவன் வந்து கண் வளர்றான். இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணபூதனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் வித்து அப்படிங்கிறான். ஜகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய, அவதாரத்துக்கெல்லாம் மூலஸ்தானமா இருக்கக்கூடிய திருப்பார்க்கடல், அந்த இடத்துல அவன் வந்து கண் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அந்த திருவனந்தாழ்வான்கிறவன் சேஷர்களுக்கெல்லாம், எல்லா சேஷ பூதர்களுக்கும் அவன் தான் தலைவன், ஆதிசேஷன். அதனால அப்படி ஒரு தொண்டு பண்ணக்கூடிய, கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவனந்தாழ்வான். எங்கேயாவது இங்க ஆபத்துங்கிறது ஒண்ணும் கிடையாது திருப்பார்க்கடல்ல. ஆனாலும் அவ்வளவு ஜாகிரதையா இருந்துட்டு அங்க ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் அரவு அப்படிங்கிறார் ஆழ்வார் அந்த இடத்துல. அப்படி ஒரு ஜாகிரதையோட அவனை வந்து காத்துண்டு பாதுகாத்துண்டு இருப்பாராம் அந்த திருவனந்தாழ்வார். அதனால அந்த இடத்துல ஆபத்தில்லாத ஒரு இடத்துல கண் வளர்ந்துட்டு இருக்கான். யோக நித்ரை பண்ணிட்டு இருக்கான். நித்ரைனா தூக்கம் தான். ஆனா நமக்கெல்லாம் ரஜஸ்தமஸ் குணங்கள்னால வரக்கூடியது தூக்கம். ஆனா எம்பெருமானுக்கு ஜெகத் ரக்ஷண சிந்தை பண்ணிட்டு இருக்கான். அரிதுயில் அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவன் படுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த ஒரு எம்பெருமான உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த முனிவர்கள் யோகிகள் அப்படிங்கிற எல்லாரும் இந்த எம்பெருமான எப்படி அந்த திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை மனசுல அப்படியே தியானிச்சுட்டு இருக்காளாம் இந்த முனிவர்களும் யோகிகளும். அரவத்தமிழியனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு, பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தேன் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி அப்படிங்கிறார பெரியாழ்வார் இந்த இடத்துல. இந்த மாதிரி வந்து இந்த எம்பெருமானவன் பார்க்கடலோடையும் அங்க இருக்கிற அனந்தாழ்வானோடையும் பிராட்டியோடையும் எல்லாரோடையும் சேர்ந்து மனசுல வந்து புகுந்துட்டு இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரியான அந்த பகவானுடைய குணங்களை எல்லாம் தியானிச்சுட்டே இருக்கிறவாள்லாம் முனிவர்களும் யோகிகளும். இந்த முனிவர்கள் யோகிகள் இவாளுக்குள்ள என்னன்னா மனநசீலகா முனிகி அப்படின்னு சொல்லுவா. இவன் வந்து எப்போதும் அனவரத்தமும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா இந்த முனிவர்கள். அவனுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவா, ஆழ்ந்துட்டு இருக்கிறவா. யோகிகள்ங்கிறவா கைங்கரிய நிஷ்டர்கள், கைங்கரியமே கருத்தா இருக்கிறவா, யோகாபியாசம் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியத்துல தொண்டு புரியணும் அப்படிங்கிறதுலயே அவளுக்கு வந்து ஊற்றம் இருக்கிறவா வாழ்ந்தார். இது எப்படின்னா பரதாழ்வானையும் லக்ஷ்மணனையும் போல. பரதாழ்வான் எம்பெருமானையே சிந்தனை பண்ணிட்டு அவனை விட்டு விலகிதான் இருந்தான். அவன் எப்ப திரும்பி வருவான்னு காத்துட்டு இருந்தான். எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய எம்பெருமானையே மனசுல நினைச்சுண்டு. இளையாழ்வார் தன் எம்பெருமானோட கூடவே இருந்து தானி சேவகம்னு சொல்லக்கூடிய எல்லா தொண்டுகளையும் இளையாழ்வான் பண்ணிட்டு இருந்தான். அது போல இந்த பரதாழ்வானையும் லக்ஷ்மணனையும் போல இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொல்லணும். உள்ள உறங்குகிறவள்லாம் முனிவர்கள் போலவும், வெளியே வந்து இவா எழுப்புறா இல்லையா, இவாள்லாம் யோகிகள் போலவும் அப்படின்னும் ஒரு நிர்வாகம் சொல்லலாம். பரமபதத்துல கூட இந்த 2 வகையான பக்தர்கள் உண்டு. வைகுந்தத்து அமரரும் முனிவரும் அப்படின்னு பரமபதத்துல கூட இந்த 2 வகையான இவாளும் இருக்கா. இவா வந்து என்ன பண்றா, இந்த உள்ளத்துல வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல மெதுவா எழுந்திருக்கிறாளாம். எழுந்துண்டு எதுக்காக மெதுவா எழுந்திருக்கிறான்னா, இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு எதுவும் ஹானி வந்துடக்கூடாது, தீங்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட, ஒரு கர்ப்பிணி பெண்ணு எப்படி தன் வயத்துல இருக்கிற சிசுவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு எழுந்திருப்பாளோ அது போல இவாளும் மெதுவா மெல்ல எழுந்து அப்படின்னு எழுந்திருக்காளாம். அவ வந்து பிரகலாத ஆழ்வான் ஹிரண்யகசிப்பு அவன் வந்து மலையிலிருந்து உருட்டி விட சொல்லி ஆணையிட்டு விடுறான். அந்த மாதிரி பண்ணும்போது திருமார்பில் பிரகலாதாழ்வான் மார்பில கையை வச்சுட்டு அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாம இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டே அந்த தண்டனையே ஏத்துண்டான் அப்படின்னு. தனக்கு எதுவும் ஆபத்து வரும்னு நம்ம நினைக்கல. ஏன்னா தன்னை பகவான் காப்பாத்திடுவான்னு தெரியும். அந்த பகவானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டான். அது போல இவனுக்கு வந்து இவாளுக்கு மெல்ல விழுந்து அப்படின்னு அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு ஒன்றும் தீங்கு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெல்ல எழுந்திருக்கிறாளாம்.
அரி என்ற பேரரவம் அப்படின்னு, அது அரி என்ற பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னா, அந்த பிராமே முகூர்த்தே உத்தாய ஹரிம் பஷ்யேத்து அப்படின்னு வசனம் இருக்கு. அது போல எழுந்ததுமே விடிகார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருந்து ஹரி 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 ஹரின்னு நம்ம ஹரியினுடைய பெயரை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரியினுடைய பெயரை சொல்லணும், நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அந்த அவ சொல்ற அந்த பேரரவம் எங்களோட செவி வழியாக எங்களுடைய மனசுக்குள்ள புகுந்து, எங்க நெஞ்சுக்குள்ள புகுந்து எங்களை அப்படி குளிர்விக்கிறது, ஆனந்திப்பிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா? எழுந்து எங்களோட சேர்ந்துக்கோ. இந்த இவாளுடைய அந்த ஹரிங்கிற அந்த பேரரவம்ங்கிறது இந்த இடத்துல அவ சொல்ற அந்த சத்தமாக சொல்லக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனமும் எடுத்துக்கலாம். அல்லது பேரரவம் அப்படின்னா பேர்னா நாமம்னு எடுத்துட்டாக்க அந்த நாமத்தை சொல்லக்கூடிய ஒலி, அந்த ஒலியை கேட்டு கேட்டு அந்த ஒலியானது எங்க நெஞ்சுக்குள்ள புகுந்து செவி வழியே புகுந்து எங்களை அப்படி ஒரு ஆனந்தப்படுத்தியது. அதனால நீயும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும், எழுந்து வாமா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி எழுந்து வந்தவுடன் அந்த மாதிரி எழுப்பின பெண்ணையும் சேர்த்துண்டு இப்ப அடுத்த திருமாளிகைக்கு இவ கிளம்பி ஆண்டாளும் இந்த மற்ற தோழிகளுமா எல்லாரும் இடைப்பெண்கள் இவ எல்லாருமே இந்த பாடல்கள் எல்லாம் இவ தங்களை இடைப்பெண்களாகவே பாவிச்சுட்டு இருக்கிற இந்த பெண்கள் எல்லாரும் இவ கிளம்பி அடுத்த இதுக்கு போறா. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு அர்த்தம். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உள்ளன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பரமபதத்துல திருமாமணி மண்டபத்துல ஸ்ரீ பூமி நீலா சமேதராக திருவனந்தாழ்வான் மீது நித்திய சூரியர்கள்லாம் புடைசூழ அமர்ந்திருக்கக்கூடிய நிலை பரமபதநாதன் அப்படிங்கிற அந்த நிலை, அது முதல் நிலை. அடுத்ததாக பக்தர்களுடைய கூப்பாடு கேட்கிற இடமான திருப்பார்கடல், அது வியூக நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல யோக நித்துரை புரிஞ்சுட்டு அனந்தாழ்வான் மேல திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சென்றிருக்கான் எம்பெருமான். அது வியூகம். சாது பரித்ராணத்துக்கும் துஷ்ட நிகிரகத்துக்குமாக நரசிம்ம கிருஷ்ண ராம அவதாரங்களை எல்லாம் பண்றான் இல்லையா, அது விபவ அவதாரம். எல்லாருக்குள்ளேயும் உள்நுழைஞ்சு எல்லாரையும் நியமிக்கிற அந்த ஒரு அந்தர்யாமி நிலை 4வது நிலை. நமக்கு காலத்தாலோ தேசத்தாலோ விலகி நிற்காமல் நாம எப்போதும் காணும்படியா இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் 5வது நிலை. திருப்பாவையில இந்த முதல் 5 பாட்டுல இந்த 5 நிலைகளை சொல்றது அப்படின்னு நிர்வாகம் இருக்கு அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இப்ப இந்த பாடல்ல பார்த்தோம்னா புள்ளும் சிலம்பினகான இந்த பாடல இந்த ஒரு பாடல்லையே இந்த 5 நிலைகளையும் ஆண்டாள் எடுத்துக்க அழகா காமிச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். புள்ளரையன் கோயில் அப்படிங்கிறச்சு அது அர்ச்சாவதாரத்தை சொல்றது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த அப்படின்னு சொல்றச்சு அது வியூகத்தை சொல்றது. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அதெல்லாம் சொல்லும்போது அது விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றது. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொல்றச்ச அது அந்தர்யாமி நிலையையும், பித்தினை அப்படின்னு சொல்றச்ச அவன் ஒரு சர்வ ஜகத்துக்கும் காரணபூதமானவன் அப்படிங்கிற பரமநாதனை சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னும் சன்மூலா சௌமிய இமா சர்வா பிரஜாகா அப்படின்னு சொல்ற உபனிஷத் வாக்கியங்களுக்கு ஏற்ப இவன் சர்வ ஜகத்துக்கும் இவன் காரணம், இவனுக்கென்று ஒரு தனி காரணம் கிடையாது அப்படிங்கறத சொல்ற மாதிரியான பரமாத்மா பரபிரம்மத்தினுடைய நிலை இந்த நிலை. அதை வித்தினை அப்படிங்கிற அந்த சொல் காட்டி தருது அப்படின்னு இந்த 5 நிலைகளும் இந்த ஒரு பாடல்லையே ஆண்டாள் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா அப்படிங்கிறது இதுல ஒரு விசேஷம். இந்த பாடல்ல 30 பாட்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. பல வியாக்கியானங்கள் இதுக்கு சுவாபதேசங்கள் எல்லாம் இருக்கு. இதனுடைய உள்ளுரை பொருள் சொல்லக்கூடிய சுவாபதேசம் சொல்லக்கூடிய உள்ளுரை பொருள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்களும் இருக்கு. அந்த வியாக்கியானங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ் பொருள்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஆச்சாரியனை அடிபணிஞ்சு காலக்ஷேப முகத்தாலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பாடல்கள் குழந்தைகள் கூட கத்துண்டு அனுசந்தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு எளிமையான சொற்களோட எளிமையான ஒரு வார்த்தைகளோட இருக்கக்கூடிய அந்த பாடல்கள். அதே சமயத்துல அந்த பாடல்கள்ல ஒரு ஆழ்ந்த தத்துவார்த்தங்கள் சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் அப்படி சுருக்கி ஒரு விதைக்குள்ள எப்படி ஒரு பெரிய விருட்சமே இருக்குமோ அது போல அத்தனை விஷயங்களையும் அந்த ஒரு 30 பாட்டுக்குள்ளே அடக்கி இருக்கிற அந்த ஒரு சாமர்த்தியம், இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எப்படி இப்படி ஒரு 5 வயசு அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றா ஆண்டாளுக்கு. இந்த 5 வயசு குழந்தைக்கு எப்படி இப்படி எல்லாம் ஒரு பூமி பிராட்டி அப்படிங்கிறதுனாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் தான் இது நடந்திருக்க முடியும் அப்படின்றதுதான் தேர்றது. சுருக்கமா சொன்னா இதுல முதல் 5 பாட்டுல ஒரு பிரபன்னன்
என்னெல்லாம் அனுஷ்டிக்கணும், என்னென்ன கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தையும் தான் முதல்ல 5 பாட்டுல சொல்றது. அடுத்த இந்த 10 பாடல்கள்ல வரும்போது சரணாகதனுக்கு திருநாம சங்கீர்த்தனம் தான் பொதுபோக்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்கு உச்சிதமான யாரு ஏற்றவர்களான இந்த அதிகாரிகளை எல்லாரையும் எழுப்பி ஆண்டாள் அவளை எல்லாம் அழைச்சது நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்ற மாதிரி இருக்கும் இந்த அடுத்த 10 பாடல்கள். ஆண்டாளே ஒவ்வொரு பாடல்லையும் பரமனடி பாடி உத்தமன் பெயர் பாடி கேசவனை பாடவும் முகில்வண்ணன் பெயர் பாட மனத்துக்கு இனியானை பாட கீர்த்திமை பாடி பங்கையக்கண்ணனை பாடு அப்படின்னு ஒரு இதுலயும் சொல்லிண்டே வந்துட்டு இருப்பாவு. திருநாமத்தினுடைய வைபவத்தையும் திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையையும் எடுத்து காட்டுறது இந்த 10 பாடல்கள்லாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நாம அவன் குணங்களையும் சேர்த்துதான் அனுசந்தானம் பண்றோம். யானி நாமானி கவுனானி அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். அது போல அவனுடைய ஒவ்வொரு திருநாமமே அவனுடைய குணங்களை சொல்றது அப்படிங்கிறதுனால அவனுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியறது. இதுல திருநாம சங்கீர்த்தனத்துல நம்ம எல்லாரையும் இழியும்படி தூண்டற இந்த பாடல்கள். அந்த தூண்டின அந்த கோதை பிராட்டி, அந்த கோதை பிராட்டியினுடைய வாழி திருநாமத்தை சொல்லிண்டு அடியேன் என்னுடைய இந்த உரையை நிறைவு பண்ணிக்கிறேன். குற்றம் குறைகளை பொறுத்தருள பிரார்த்திச்சுக்கிறேன். திருவாடிப்பூரத்தில் செய துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.